Hi friends, welcome to my magical hands. இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சாஃப்டான கோதுமை மாவு கொழக்கட்டை எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இனிப்பு கொழக்கட்டை கார கொழக்கட்டை ரெண்டுமே செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிப்பு கொழக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்லேயே 1/2 கப் வெல்லம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. காரக்குழக்கட்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு அரை பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 2-3 முந்திரி பீஸு, கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம இனிப்பு கொழக்கட்டை கார கொழக்கட்டை ரெண்டுத்துக்குமே சேர்த்தே இதில் மொத்தமாக சேர்த்து வறுத்துடலாம். அது நல்லா உங்களுக்கு அந்த கோதுமை மாவோட மனம் வரும், அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அது வறுபட்டுருச்சுன்னு. அந்த மாதிரி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுருங்க. வறுத்து வச்ச கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம புட்டுக்கு பிணைவோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதில் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க. காரக்குழக்கட்டை இனிப்பு கொழக்கட்டை ரெண்டுத்துக்குமே சேர்த்து மொத்தமாக சேர்த்துருங்க. இதுலேயே நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு விட்டிங்கன்னா அது நல்லா உதிரணும். இதுதான் புட்டு மாவுக்கான பதம். பிடிக்கவும் முடியணும், விட்டிங்கன்னா உதிரணும். இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் இட்லி பிளேட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி வெள்ளை துணி விரிச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டீமர் பிளேட் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் இட்லி பாத்திரத்துலேயே உங்களுக்கு பண்ணுறேன். இந்த மாதிரி துணிக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பருத்தி விட்டுருங்க. பருத்தி நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. கோதுமை மாவு வேகிறதுக்குள்ளேயும் இன்னொரு அடுப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 13 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. உங்களுக்கு அந்த வாசனையே தெரியும். அதே போல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் நல்லா சாஃப்டாக உருட்டுறதுக்கு வரும். அந்த ஸ்டேஜில் இருக்கும். உங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ரவை மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக வேக வைக்கிறீங்களோ கொழக்கட்டை அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த ஸ்டீம் பண்ண மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம 2 கொழக்கட்டையும் சேர்த்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இதில் பாதியை நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன். ஃபஸ்ட்டு இனிப்பு கொழக்கட்டைக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லத்தை சேர்த்த உடனேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. ஆனால் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நல்லா இலகலாக இருக்கணும். மாவு வந்து லூஸாக தான் இருக்கணும். ரொம்ப உங்களுக்கு சப்பாத்தி மாவு இல்லை பூரி மாவு அளவுக்கு ஹார்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொழக்கட்டை ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாகவே பிணைங்க. இப்போ பாருங்கள், மாவு கரெக்டான பதத்துக்கு பிணைஞ்சாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பிடி கொழக்கட்டைக்கு பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் வைக்காதீங்க, ரொம்ப குட்டியாகவும் வைக்காதீங்க. ஒரு மீடியம் சைஸில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் வேணும்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். நான் நெய் சேர்க்கலை, பட் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து கார கொழக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காய பொடியை சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்ச உடனே கடுகு, சீரகம், அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மட்டும் அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்க தேவையில்லை. ஏன்னா திருப்பி நம்ம ஸ்டீம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அந்த வாசம் வந்து நல்லாயிருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த ஸ்டீம் பண்ண மாவை சேர்த்துக்கலாம். அதில் நம்ம தாளித்த அந்த பருப்பு, கடுகு, சீரகம் எல்லாம் சேர்த்து தாளித்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் உப்பு கொழுக்கட்டை மட்டும் தனியாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் உப்பு விரவியே ஸ்டீம் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்து பண்ணனால உப்பு இப்போ சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து, நம்ம இதுக்கு முன்னாடி பிணைஞ்சோம் இல்லையா இனிப்பு கொழுக்கட்டைக்கு, அதே மாதிரி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகலாக பிணைஞ்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொழுக்கட்டை ஹார்டாக இருக்கும். அதை விட கொஞ்சம் இலகலாகவே பிணைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கட்டி இல்லாமல் பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தண்ணி தெளித்து இந்த பதம் வர வரைக்கும் பிணையணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகலாக தான் இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு உருண்டையாக நம்ம வந்து இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு பால் மாதிரி வேணும்னாலும் உருட்டிக்கலாம். அடுத்து நம்ம பிடிச்சி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி போட்டு அதில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். துணி வந்து கொஞ்சம் ஈர துணியாக போடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியை பிழிஞ்சிடணும் அந்த துணியில். இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையுமே அடுக்கிடுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே டைமில் நான் வேக வச்சிட்றேன் இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும். நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா 2 டைமாக தனித்தனியாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் மாவுக்கு எனக்கு நியர்லி ஒரு 8லேருந்து 9 பிடி கொழுக்கட்டை வந்திருக்கு. 1/2 கப்பு கார கொழுக்கட்டைக்கு உங்களுக்கு 10 கொழுக்கட்டை வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ பாருங்கள், கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஃபோர்க் இன்சர்ட் பண்ணுறேன், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட கோதுமை மாவு கொழுக்கட்டை சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் அசத்துங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.